அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடே வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தணிக்க அருள் தாத்தா திருவருள் பிரகாசவர்கள் பெருமாண்டிகே சரணம் சரணம் கலைநிலை கணபதி சரணம் சரணம் கலைநிலை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் தலைவனி வினயடி சரணம் சரணம் தலைவ வினயடி சரணம் சரணம் சரவண பவகுக சரணம் சரணம் சரவண பவகுக சரணம் சரணம் சிலைமலையுடையவா சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உனை வரும் ஒருவரை சரணம் சரணம் உனை வரும் ஒருவரை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் கலைநிலை கணபதி சரணம் சரணம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை செய்வோம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியை சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் தாயாகி கனியாகி கலந்தி நிற்கும் தெய்வம் தாயாகி கனியாகி கலந்தி நிற்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் ஒன்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வமோ சிற்றமயிலாடுகின்ற தெய்வமதே தெய்வோ சிற்றமயிலாடுகின்ற தெய்வமதே தெய்வோ அருஜோதி தெய்வோ எங்களை ஆண்டு கொண்ட தெய்வமோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வல்லல் பெருமாள் திவ்ய சிவனே சரணம் சரணம். எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி காலத்தும் சுத்தகன்மார்க்கத்தில் முக்கிய தலைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றில் ஆச்சார சங்கற்ப விருப்பங்களும் மரணம் ஆசிரமம் முதலிய மகாச்சார சங்கற்ப விருப்பங்களும் எங்கள் மனதில் வண்ணம் செய்து வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தில் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமை
எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் இழகாமல் நிறைந்து விளங்க ஜெயித்தொழில் வேண்டும். நாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் திரு ஆண்டவரே தேவரே வாழையின வந்த திருக்கூட்டமரத்தை சார்ந்த வாழையின வந்த திருக்கூட்டமரவை சார்ந்த மெய்யன்பர்களே, நாளை பெரும் தயவுடைய தந்தை உலகை விடுவிக்க வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. காய்ந்த வயிற்றுக்கு தண்டி வார்ப்பது கடமையாக அல்ல கடவுள் வழிபாடாக மேற்கொண்டு வாழ்ந்த தவத்தில் தனியப்படிகளாக திருவருளால் இது நடக்கிறது. வழக்கம் போல சன்மார்க்கம் என்றாலே எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதொன்றும் வியப்பதற்குரியதில்லை. ஆனாலும் கூட எண்ணத்தில் மேம்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய வருகையின் காரணமாக இது அளவுக்கு அளவு சேர்க்கிறது. வியாழந்தோறும் நடக்கக்கூடிய இந்த சர்வீசார கூட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பொன்னார்களை இந்த வள்ளலார் கொண்டவர்களிடம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. வழிபாடு கூட்டம் என்பதெல்லாம் நிறைய இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட சரியான பாதையில் சரியான நெறியில் சிவத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் வண்ணமாக அந்த சத்திசாரம் அமைய வேண்டும் என்பதிலே இந்த வரலாறு கொண்ட நிறுவனம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. இது கேட்டீங்கன்னா, வள்ளலாரை வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு வாய்த்த வரமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. நிறைய நேரங்களில் வழிபாடு கொண்டாட்டமாக மாறிவிடுகிறது. கொண்டாட்டமாக மாறிவிடும் போது நீங்கள் உங்கள் ஆன்மாவை தொட்டு பார்க்கக்கூடிய பாதையில் செல்கிறீர்களா என்றால் அது இல்லை என்றே சொல்லிவிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த சத்விசாரமும் தன்னை அறிவதற்கு ஒரு துணையாவது துணையாக இல்லை என்று சொன்னால் திரும்ப சொல்லணுமா? எந்த சத்விசாரமும் தன்னை அறிவதற்கு ஒரு சிறிதாவது துணையாக இல்லை என்று சொன்னால் அது உண்மையிலேயே அவங்களுடைய ஆன்மீக பயணத்திற்கு அத்துணை பெரிதாக பயனாக இருக்காது. தன்னை அறிவதற்குரிய நிலைப்பாட்டை உறுதி செய்வது என்பது ஆன்மாவை நீங்கள் அறிவதற்குரிய இந்த ராஜபாட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதாக அமையும். நான் சொல்லணும்னா, it is the gateway to open the ஆத்மா. இன்றைக்கு தன்னுடைய சிந்தனை மனங்களால் இங்கே அனுமதிக்க வந்திருப்பவர் நம் அன்பிற்குரிய ஐயா சென்னதி தண்டமாணி அவர்களை வருக. அவருக்கு அறிமுகம் வேண்டுமா? வேண்டாம். ஏன்னா நிலவுக்கோ சூரியனுக்கோ அறிமுகம் தேவையில்லை. தமிழகம் மட்டுமல்ல, வெளி மாநிலங்களிலும் சன்மார்க்கம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம்
சென்னை தண்டபாணி அவர்கள் பேசப்படுகிறார்கள். சென்னை மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து சீரிய பணிகளை எல்லாம் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதிலே இரண்டாவது சிந்தனை இருக்க முடியாது. அடுத்ததாக வடலூரில் இருக்கக்கூடிய தலைமை சங்கத்திற்கு துணைத் தலைவராக இருந்து கொண்டு எந்த அளவிலே சன்மார்க்கத்தை தமிழகம் முழுவதற்கும் எளிதாக கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு செல்வதற்குரிய நிலைப்பாட்டை பெரிதும் சிந்தனையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். எப்பாரும் எங்கனும் சென்று எந்தையினுடைய புகழை பரப்பி கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள். நெறி அல்லாத நெறியில் சென்றால் நெருந்திமுள் குத்தும் என்பதை சொல்வதற்காக செந்நெறி என்கின்ற அற்புதமான இதழை தொடங்கி வைத்தவர்கள். இன்றைக்கு வள்ளல் பெருமான் அருளி செய்த அகவலில் இருக்கக்கூடிய நட்பு உறவு என்பதை பற்றி திருவொற்றில் வாய்ப்பதற்கு இந்த நட்பும் உறவும் எப்படி உதவுகிறது என்பதை பற்றியா, அல்லது திருவுருள் வாய்ப்பதற்கு இந்த நட்பும் உறவும் தடையாக இருக்கிறது என்பதை பற்றியா, அல்லது திருவருளே நட்பாக வருகிறது உறவாக வருகிறது என்பதை பற்றியா என்பதையெல்லாம் அற்புதமாக பேசுவதற்கு இருக்கிறார்கள். அந்த அளவிலே அவர்களை வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை உங்கள் சார்பாக அமைகிறேன். தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு ரிசப்பாக்கம் வள்ளலார் தொண்டு நிறுவனத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சப்திசாரத்திற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாணிக்கம் ஐயா உட்பட இங்கே இருக்கின்ற அத்தனை பேருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானின் தெய்வ திருவடிகளாக நினைந்து போற்றி தொட்டு வழங்கி எனக்கு இட்ட பணியை செய்ய விளைக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல தலைப்பை ஐயா அவர்கள் கொடுத்திருப்பார். எப்பொழுதுமே அவர் நல்ல தலைப்புகளை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுப்பார். அந்த வகையில தான் இன்றைக்கு எனக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த தலைப்பு அருட்பெரும் ஜோதி அகவலி வள்ளலார் போற்றும் நட்பு உறவு என்ற தலைப்பை கொடுத்திருக்க. இது ரொம்ப ஏன்னா இறைவனே நட்பாகவும் உறவாகவும் நமக்கு வாய்த்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு வாய்க்க முடியும்? இறைவனே நமக்கு நட்பாகவும் உறவாகவும் வாய்க்கிறதுன்றது எல்லாருக்குமே வாய்க்கிற விஷயம் இல்லை. நீங்க நட்பு தான் ஒரு உயர்ந்த உறவா மாறக்கூடியதா. அது மாதிரி அதுல உறவும் அப்படின்னு இருக்கும்பொழுது ரெண்டுக்கும் அடிப்படையானது எதுன்னு பாத்தீங்கன்னா அன்புதான். நீங்க நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அடிப்படையா அன்பு இருந்தா அது நிலைச்சு நீடிச்சிருக்கும். இல்லைன்னா இடையில உறவு டைவர்ஸ் ஆயிடும், இந்த நட்பு நமக்கு இல்லாம போயிடும். அப்ப இதுல முக்கியமானது அன்பு. அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, அன்புதான் இதற்கு அடிப்படையானது. கடவுள் அன்பே வடிவானவன். அன்பு இருந்தால் அன்பெனும் பிடிக்குள் அகப்படு மலையாக நாம் இறைவனையே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த அன்பை அடிப்படையாக கொண்டு வள்ளல் பெருமான் இதை நமக்கு காட்டுற உறவு, நட்பும் உறவும் அப்படின்னு நமக்கு சொல்ற. அப்ப இந்த நட்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நட்பு நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடியதா இருக்கும். உறவு அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடியதா. நீங்க இதுக்கு அடிப்படையா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் திருவருட்பாவை திருக்குறளை மையப்படுத்தி நிறைய எழுதியிருப்பார். திருக்குறளை மையப்படுத்தி தான் எழுதியிருப்பார். நீங்க திருக்குறள்ல நட்பை பத்தி என்ன சொல்லியிருக்கு, உறவை பத்தி என்ன சொல்லியிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்துல உறவை பத்தி சொல்லி, நட்பு என்ற அதிகாரத்துல நட்பை பத்தி சொல்லி. இந்த நட்பு எந்த காலத்திலும், அது புராண காலத்துல இருந்த நட்பாக இருந்தாலும்
உண்மையான அந்த பொருளை நமக்கு கொடுத்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற உலகியல் நடைமுறையில அந்த நட்பு உறவாக மாறி இருக்கிற தன்மையும் நம்ம பார்க்கிறோம். நீங்க புராண காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நட்பு என்பதற்கு திருவள்ளுவர் ஒரு இலக்கணம் சொல்லியிருப்பார். உகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். சும்மா மேற்போக்கா முகத்துல ஒரு புன்முறுவலை காமிச்சிட்டு அப்படி ஒரு பாய் பாய் சொல்லிட்டு போறது இல்ல நட்பு. அது உள்ள ஆன்மாவை தொடக்கூடிய அந்த நட்பு இருந்தாதான் அது உண்மையான நட்பா இருக்கும். அதே மாதிரி அந்த நட்பு எப்படி இருக்கணும்னா, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தொல்லை இருக்குதுன்னா அந்த தொல்லையை நீக்கக்கூடியதா அந்த நட்பு இருக்கணும். அதனாலதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு திருக்குறளை சொல்வார். உதக்க இழந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இந்த இடுக்கன் கலை அவனுக்கு ஒருத்தருக்கு ஒரு நண்பரா இருக்கிறார்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த இடுக்கன் துன்பத்தை போக்கக்கூடியதா அந்த நட்பு இருக்கும். அப்ப இறைவன் நமக்கு நட்பா இருக்கிறான்னா அவன் என்ன நம்முடைய இடுக்கன் கலைந்திருக்கிறான். அப்ப அவனை எப்படி நம்ம நண்பனா எடுத்துக்க முடியும்னா, மரணம் தான் நமக்கு ஒரு பெரிய இடுக்கன். அதை களையக்கூடியவன் யாருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவன். அதனால இருக்கிறதுலயே இறைவனை நட்பாக பாவிக்கிற விஷயம் வருது, உறவா பாவிக்கிற விஷயம் இருக்கு. உதவன் இல்லைன்னா உதவலைன்னாவே அந்த நட்புக்கோ உறவுக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ஒரு கூடுதல் சுமையாக. ஆனா இறைவன் இது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை மட்டும் சொல்றது இல்லை, இதை அப்படியே உலகியல்ல நாமும் இதை பின்பற்ற வேண்டும். இந்த உறவு தான், இந்த நட்பு தான் உறவாக மாறும். நீங்க உதாரணத்துக்கு துரியோதனுடைய நண்பன் கர்ணன், இது ஒரு புராண கதை தான். இந்த புராண கதையில இருக்கிற அந்த உண்மையை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா எடுத்தோடனே நம்ம நிறைய பேர் என்னடா அது புராண கதையெல்லாம் சொல்றாரு, நான் நிறைய சொல்றது கிடையாது. ஏன் இத சொல்றேன்னா, ஒரு நட்பு எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் துரியோதனுடைய நட்பு. நீங்க அது கூட நட்பு தான், ஆனாலும் அந்த நட்புக்குள்ள இருக்கிற அந்த இலக்கணத்தை ரெண்டு பேருமே மீறல. அதுதான் நம்ம அதுல கவனிச்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க துரியோதனனும் கர்ணனும் நண்பர்கள். அதே மாதிரி துரியோதனுடைய மனைவி பானுமதிய தன்னுடைய சொந்த சகோதரியா நினைக்கிற அந்த உயர்ந்த குணம் கர்ணனுக்கு உண்டு. அப்போ இந்த மாதிரி வழி அரண்மனையில அந்த வழியை பார்த்த மாதிரி பானுமதி உட்கார்ந்துருப்பாங்க. அவர் பானுமதியை பார்த்த மாதிரி கர்ணன் உட்கார்ந்துருப்பாரு. ரெண்டு பேரும் சொக்கட்டான் ஆடுவாங்க. இந்த தாயம் விளையாடுறாங்கல்ல, அது விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி வரும் பொழுது ரொம்ப ரொம்ப சீரியஸா அந்த விளையாட்டு போயினே இருக்கு. அந்த நேரத்துல துரியோதனன் வருவார். இவங்க பானுமதிக்கு தன்னுடைய கணவன் வருகிறாருன்னு உடனே, கணவன் வராருன்னு அவங்க எழுந்து மரியாதை கொடுக்கறதுக்காக எழுந்திருப்பாங்க. துரியோதனன் என்ன பண்ணுவான், இவங்க ஏதோ தோத்து போறதுக்கு பயந்துதான் எழுந்திருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கின்னு இப்படி கைய பிடிப்பான். இடுப்பு கிட்ட கை போயிடும். அந்த மேகலைன்னு ஒரு ஆபரணம் அணிஞ்சிருப்பாங்க, அது அருந்துக்கு அது இடுப்புல கட்டிருக்கிற இது. யாருடைய நண்பனுடைய மனைவி இடுப்புல கைய வச்சு இருப்பாரு அந்த விளையாட்டு விஷயத்துல, அது அருந்து விழுந்துரும். துரியோதனன் வருவான். துரியோதனன் வந்த உடனே இதுல எந்த வித விகற்பமும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா நட்பினுடைய ஆழத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். வந்த உடனே அந்த முத்தெல்லாம் சிதறி கீழே விழுந்துரும். அந்த மணி மேகலையில இருந்த முத்தெல்லாம் அவன் எடுக்கவோ போர்க்கவோ அப்படின்னு சொல்லுவான் துரியோதன். அப்போ இது அருந்து விழுந்துருச்சு, இதை நான் எடுக்கவா போர்க்கவா அப்படின்னு சொல்லும் பொழுது வேற யாரா இருந்தா எவ்வளவு கோபம் வரும். என் மனைவி இடுப்புல என்னடா நீ கைய வைக்கிறது அப்படின்னு அங்கேயே ஒரு பெரிய அடித்தடி நடந்திருக்கும். ஆனா அங்க விகற்பமான மனசே கிடையாது.
உண்மையான நட்பு. அதனாலதான் அந்த துரியோதனனுக்கு கடைசி வரைக்கும் துணையா இருந்தான். துரியோதனனுக்கு கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிர் போற வரைக்கும் கூட துணையா இருந்தான். அதுதான் இடுக்கம் களைவதாம் நட்பு. அவனுக்கு குந்தி தேவி எல்லாம் கூப்பிடுறாங்க, நீ என்னுடைய பையன், எனக்கு 5 பேர் மட்டும் இல்ல, நீ தான் முதல் ஆளு, 6 பேரு, நீ பஞ்சபாண்டவரோடு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல நான் வரமாட்டேன், செஞ்சோற்று கடன் சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, நீங்க எல்லாரும் ஒதுக்கி என்ன சூத்திரனா சொல்லிக்கிட்டு இருந்த காலத்துல ஒரு தேரோட்டி மகன் அப்படின்ற ஒரு இழிவான ஒரு தோற்றத்துல என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, ஆனா துரியோதன் தான் எனக்கு அந்த மரியாதையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லுவோம் நான் வரமாட்டேன் கடைசி வரைக்கும். அப்ப அந்த நட்புக்கு துரோகம் பண்ணாத இந்த நட்பு இந்த காலம் வரைக்கும் கூட தொடர்ந்துட்டு தான் இருக்கு எல்லாருக்கிட்டையும். நிறைய பேர் இப்ப நீங்க எல்லாரும் பாத்துங்க, நமக்கு எல்லாரும் யாரு எங்க இருந்து வந்தாலும் தெரியுமா? இப்ப ராஜேந்திரன் ஐயா இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், ஐயா மேல ரொம்ப பாசமா இருப்பாரு, நாங்களாம் யார் யாருன்னு தெரியாது, நீங்க ஐயா இருக்கிறாரு, நம்ம யாருன்னு தெரியாது, ஆனா அந்த நட்பு நீடிக்குது இல்ல. அப்ப இந்த சுத்த சன்மார்க்கம்ன்றதுதான் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிற நட்பு. இந்த நட்பை தான் கடவுள் நம்ம கிட்ட வலியுறுத்துறார். இந்த நட்பு தான் இந்த நட்பு உறவாகவே மாறிடுது. இப்ப இது ஒரு சகோதர உறவா மாறிடுது, நீங்க ஒரு சகோதரி உறவா மாறிடுது, சகோதர உறவா மாறிடுது. அதனால்தான் எல்லா உயிரும் சகோதர உயிர் அப்படின்னு சொல்றதுக்கு சுத்த சன்மார்க்கத்துல காரணமே, சுத்த சன்மார்க்கம் நமக்கு அப்படி பயிற்றுவிக்குது. அதே மாதிரி நீங்க இந்த சங்க காலத்துல, இது புராண காலம், சங்க காலத்துல ஒரு நட்பு இருந்தது. அது எதுனா அதியமானுக்கும் ஔவையார். ஔவையார் சும்மா பாடி பரிசில் பெறக்கூடிய ஒரு புலவர். அவங்க அதியமான் மன்னன், தர்மபுரிய ஆண்டுகள் இருக்கிற மன்னன். அவங்க வராங்க, அப்ப அவங்க மேல ரொம்ப பாசமாயிடும், ஒரு நட்பு உருவாயிடும். அதியமானுக்கும் ஒரு நெல்லிக்கனி கொடுக்குறாங்க, நீங்க ரொம்ப நீண்ட நாள் வாழலாம், இந்த நெல்லிக்கனிய நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டியவங்க கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, தமிழ் வாழணும், இங்க தமிழ் வாழணும்னா ஔவையார் வாழணும், ஔவையார் வாழ்வதுதான் இந்த சமூகத்துக்கே மிகப்பெரிய தொண்டா இருக்குமா. நான் சாப்பிடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் மன்னனா இருக்கலாம், ஆனா மன்னனை விட பெரிய ஆற்றல் யாருக்கு இருக்குதுன்னா ஒரு புலவருக்கு இருக்கு. அவங்க ஏதோ பாடி பாராட்டி, மன்னர்களை பாராட்டி பாடி காசு வாங்கி போயிடுவாங்க. நிறைய புலவர்கள் அந்த காலத்துல அப்படிதான். அதை மீறி ஔவையாருக்கு நட்பு இருந்தது, ஔவையாருக்கும் அதிகமாக. அந்த நெல்லிக்கனியை தான் நீண்ட நாள் உயிர் வாழறதுக்காக கொடுக்கிற நெல்லிக்கனிய தன்னுடைய நட்பாக இருக்கிற பாவிக்கிற ஔவையாருக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு போர், 2 பேருக்கும், திருக்கோவிலூர்ல இருக்கிற ஒரு மன்னனுக்கும் தர்மபுரியில இருக்கிற மன்னனுக்கும், ஒரு அதியமானுக்கும் இன்னொரு மன்னனுக்கும் போர். அவர் போர் எடுக்கிறதுக்கு வராரு, போர் தொடுக்கிறதுக்கு வராரு. ஔவையார் போய், நீ எல்லாம் போர் தொடுக்கவில்லை, உன்னுடைய அரண்மனையெல்லாம் சுத்தி பார்த்தேன், நீ தளவாடங்கள்லாம் வச்சிருக்கிற அந்த குடோன் எல்லாம் போய் பார்த்தேன், உன்னுடைய ஆயுதம் எல்லாம் புத்தம் புதுசா இருக்குது, ஆனா அங்க எல்லாம் பழசா இருக்குது அதியமான்கிட்ட இருக்கிற. ஏன்னா அடிக்கடி பயன்படுத்தி முனை மழுங்கிச்சு, அவன் போர்க்களத்திலேயே நித்தியமாக இருக்கிற கூடியவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இவனை பாராட்டுற மாதிரி பேசி அவனை திட்டுற மாதிரி சொல்லி, ஆனா அந்த மன்னன் ஓ அங்க போனா நம்ம தோற்றுவோம் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு போர் கொடுக்காம 2 மன்னர்களும் சமாதானம் ஆயிடும். அப்போ அப்படி சொல்லி சமாதானத்தை படும் நட்பு. அப்போ ஒரு இடுக்கண் வரும் பொழுது அதை போக்கக்கூடியது அந்த மன்னனுக்கு இருக்கிற இடுக்கனை களைவு. அது மாதிரி இந்த காலத்துல நம்முடைய சன்மார்க்கத்திலேயே சண்முக சுந்தரம்னு ஒரு ஐயா இருக்கிறார், பார்த்த சாரதின்னு ஒரு ஐயா. இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார், அவரை பார்த்த உடனேதான் எனக்கு ஞாபகம் வந்தது. பார்த்த சாரதி ஐயா இவரு சண்முக சுந்தரம்னு ஒரு ஜாயிண்ட் டைரக்டரா செய்தித்துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவங்க எல்லாம் 3 பேர், ராஜசேகர் மதிப்பாக்கத்துல 3 பேர் நண்பர்கள், சின்ன வயசுல இருந்தே சன்மார்க்கத்துல இருக்கிறாங்க. 3 பேரும் நண்பர்கள். இந்த நட்பு உறவாயிடுச்சு. வள்ளல் பெருமான் சொல்ற நட்பு எப்படி உறவாயிடுச்சுன்னா, இவருடைய
தங்கைய ராஜசேகரன்ற நண்பருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறார். இவருடைய மகனை இன்னொரு ஜேடி சொன்ன பாருங்க, ரிட்டையர் ஆயிட்டாரு, அவருடைய மகனுக்கு இவருடைய மகன் 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டாங்க. ஒருத்தர் மச்சான் ஆயிட்டாரு, இன்னொருத்தர் சம்மந்தி ஆயிட்டாங்க. 3 பேரும். அப்ப இந்த சன்மார்க்கத்தை எப்படி இவங்க அந்த நம்ம இப்ப இருக்கிற அந்த சமூக அமைப்புல ஜாதி அந்த அமைப்பெல்லாம் பார்த்தோம்னா அவங்க வேற யாரும் அவங்க இதுக்கு முன்னாடி. ஆனா பாத்தீங்கன்னா 3 பேருக்கும் ஒரே ஒற்றுமை. 63வது ஆண்டு தான் எல்லாருமே பிறந்திருப்பாங்க. ஒருத்தர் ஜனவரியில பிறந்திருப்பாரு, பார்த்தசாரதி ஐயா. இன்னும் ஜனவரி பிப்ரவரியில ஒருத்தர் பிறந்திருப்பாரு. வள்ளல் பெருமான் பிறந்த அக்டோபர்ல ஒருத்தர் பிறந்திருப்பாரு, அவர்தான் சண்முக சுந்தரம். இவங்க 3 பேரும் நட்பு ஆரம்பிச்சு உறவா இருக்கிறாங்க 50 ஆண்டு காலமா. நீங்க பாத்தீங்கன்னா சம்பந்தி ஆயிட்டாக்கா ஒரு பகை வந்துடும். சம்பந்திகளுக்குள்ள எத்தனை சம்பந்திகள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரேர். ஆனா இவங்க 50 ஆண்டு காலமா சம்பந்தியாவும் ஆயிட்டாங்க, மச்சாவும் ஆயிட்டாங்க, ரொம்ப உறவோட இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாம் வள்ளல் பெருமான் தான் காரணம். அதை மறக்காம அதை செய்திருப்பாங்க. அவரை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த உறவும் நட்பும் வள்ளல் பெருமான் சொல்றது எவ்வளவு பொருத்தமா இருக்கு. அப்போ அந்த நட்புன்றது உடுக்க இழந்தவன். எங்க தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் இதை எனக்கு நடத்துவார். அப்போ நடத்தும் பொழுது ஒரு பிராமின் தான் அந்த தமிழ் ஆசிரியர், ரொம்ப நல்லா நடத்துவாரு. அதை இடுப்புல கட்டி இருக்கிற வேஷ்டிய கொஞ்சம் அவுத்து விட்டுட்டு அது அந்த அவசரமா அவுத்துடுச்சு. அப்படி எப்படி கட்டுறது, கையை தானா ஆட்டோமேட்டிக்கா வருது இல்ல. ஒரு நாள் விட்டுட்டார், நாங்க எல்லாரும் சிரிச்சிட்டோம். அப்ப அவரான அதுக்காக கவலைப்படல. நம்ம அப்ப அறிவு அவ்வளவுதான் நமக்கு. அப்போ அந்த உடுக்க இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதம், அந்த அவுத்துக்கு உடனே கட்டுறோம் பாருங்க. அதுதான் அப்படி ஒரு உதவணும். நட்புன்றது உதவணும்ன்றதுக்காக இந்த அவசரத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை உடனடியா தீர்த்துக்கிறதுக்கு நட்பு தான் பயன்படும். நீங்க அதனாலதான் உயிர் நட்பு, உயிர் உறவு அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார்.